வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. உலக நாடுகளில் 20 தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் என தெரிவித்த சீனா. திருப்பூரில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர். மத்திய அரசிடம் உடனடி நிவாரணம் வேண்டும் என கூறிய ஸ்டாலின். திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்று இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக அறிவித்த திமுக தலைமையகம். 8 ஆண்டுகளில் 11 தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டவர் என திமுகவினர் புகழாரம். இந்தியர்கள் திமிர் பிடித்தவர்கள் என தெரிவித்த வெள்ளை மாளிகையின் ஆலோசகர் பீட்டர் நவேரா. வரி விதிப்பால் அமெரிக்க வணிகம் வேலைவாய்ப்பு பெரும் இழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். சீனாவின் தியன்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு வருகின்ற 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இம்மாநாடு சீன அதிபர் ஷி ஜின்பிங் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உட்பட உலக நாடுகளின் 20 தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பின்னர் இம்மாநாட்டில் உலக நாடுகளின் வர்த்தகங்களை பற்றி ஆலோசிக்கப்படும் என சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி உயர்வால் திருப்பூரில் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பால் திருப்பூரில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் ஜவுளி வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் நலன் காக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நமது தொழில்கள், தொழிலாளர்களை பாதுகாக்க உடனடி நிவாரண கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் 8 ஆண்டுகளில் 11 தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்று 8 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. மேலும் 8 ஆண்டுகளில் 11 தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டவர். தொடர்ந்து 1966 ஆண்டில் கோபாலபுரம் இளைஞர் திமுக அமைப்பாளராக கட்சி பணியை தொடங்கிய மு.க. ஸ்டாலின் 2017 ஆண்டில் செயல் தலைவரானார். பின்னர் 2018 ஆண்டில் திமுக தலைவராக உயர்ந்த மு.க. ஸ்டாலின் 2021 ஆண்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் என்று திமுகவினர் தெரிவித்தனர். ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெறும் மோதல் மோடியின் போர் என அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 50% வரி உயர்வு அமலுக்கு வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிகாரப்பூர்வ அலுவலகமான வெள்ளை மாளிகையின் ஆலோசகர் பீட்டர் நவேரா தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் உக்ரைனில் நடைபெறும் மோதல் மோடியின் போர் என்று கூறியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியா மீதான வரியில் 25% குறைப்போம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியர்கள் இந்த விவகாரத்தில் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக இருப்பது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்தியா தள்ளுபடி விலையில் எண்ணெய் வாங்குவதன் மூலம் தனக்கு கிடைக்கும் பணத்தை ரஷ்யா அதன் போர் இயந்திரத்திற்கு நிதி அளிக்கிறது, உக்ரைனியர்களை கொள்கிறது என்றும் கூறியுள்ளார். இந்த வரி விதிப்பால் அமெரிக்க வணிகம், நுகர்வோர் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய பிரிவுகளில் அமெரிக்கா பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். செங்கத்தில் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் கிரி பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதிக்கு உட்பட்ட தண்டாரம்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இதில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மு.பே. கிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து கட்டிட பணிகளை தொடங்கி வைத்தார். இதன் கட்டுமான பணிக்காக 5,83,62,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் கிரி பேசிய போது, தற்போது ஜவ்வாதுமலை ஒன்றியத்தில் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இரண்டாவதாக தண்டராம்பட்டு ஒன்றியத்தில் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். விரைவில் செங்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து குட் கிராமம் முதல் புதிய நகரங்கள் வரை அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் வசதி, சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து முடிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார்.
அமெரிக்க வரி விதிப்பால் இனிவரும் காலங்களில் சுழல்களை பற்றிய கருத்துக்களை வெளியிட்ட திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் வெளிநாட்டு வர்த்தக ஆலோசகர் பேட்டியளித்துள்ளார். இந்திய பொருட்கள் இறக்குமதி செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50% வரி விதித்துள்ளார். இந்த வரி விதிப்பு முறை அமலுக்கு வந்த நிலையில் திருப்பூரில் ஆண்டுக்கு 15,000 கோடி ரூபாய் பின்னலாடை ஏற்றுமதி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் பேசிய போது, இந்த வரி விதிப்பு அமெரிக்க மக்களையே பெரிதும் பாதிக்கும் எனவும், 100 ரூபாய் கொடுத்து வாங்கிய ஆடைகளை 150 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு அமெரிக்கர்கள் தள்ளப்படுவர் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க வர்த்தகர்கள் தங்களது லாபத்தை குறைத்து குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அமெரிக்க மக்கள் இதற்கு எதிராக போராட வாய்ப்புள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு வர்த்தக ஆலோசகர் லோகநாதன் என்பவர் பேசிய போது, அமெரிக்காவுடன் செய்யும் வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்படும் என்றாலும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் உடனடியாக வரி விதிப்பு தாக்கம் தெரியாவிட்டாலும் அடுத்த 15 நாட்களில் தெரிய வரும் என்றும் தெரிவித்தார். இந்திய ஆடை உற்பத்தியாளர்கள் இதனால் அமெரிக்க மக்கள் தான் பாதிக்கிறார்கள். அதை அமெரிக்க அரசு உணர்ந்து கண்டிப்பாக இந்த வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இப்ப அதே மாதிரி விலையில கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பையர்ஸ் கேட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. அதை பத்தி நாங்கள் குறைந்த லாபத்துக்கு இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பதால் நாங்கள் அதை போன்று கேட்கின்ற இறக்குமதியாளர்களுக்கு ஒரு 2-3% வரை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் கேட்பது போல முழு வரி விதிப்பையும் நாங்கள் ஈடு செய்ய முடியாது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கந்தர்வக்கோட்டை அருகே புனல்குளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் சத்யராஜ் சூர்யா இணையருக்கு திருமணம் நடைபெற்றது. இந்நிகழ்விற்காக புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பர்வேஸ் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக கட்சி தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் ரோஜாப்பூ மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் திருமண ஜோடிகளான சத்யராஜ் சூர்யா தம்பதியினருக்கு தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இந்நிகழ்வில் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ், வடக்கு மாவட்ட செயலாளர் அருண் பிரசாத், வடக்கு மாவட்ட பொருளாளர் விஜய், மகளிர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று திருமண ஜோடிகளை வாழ்த்தினர். இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் வென்ற தமிழக மாணவ மாணவிகளுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இலங்கையில் 3வது சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் கட்டா, குமிதே என்ற 2 பிரிவுகளில் நடைபெற்றது. மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் இந்தியா சார்பில் கோவையை சேர்ந்த ஷிங்கன் ஸ்போர்ட்ஸ் கராத்தே மையத்தை சேர்ந்த 7 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 2 தங்கப்பதக்கம், 7 வெள்ளிப்பதக்கம், 2 வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் 2ஆம் இடம் பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்நிலையில் பதக்கங்களை பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கராத்தேவை இடம்பெற செய்ய வேண்டும் என உலக கராத்தே நடுவர் கணேசமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுல இப்போ ஸ்ரீலங்கா, ஜகார்ட்டா, மலேசியா அண்ட் இந்தோனேஷியா அண்ட் தாய்லாந்து 5 கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் மோர் தென் 800 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதோட கேட்டகரி 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 18 இயர்ஸ் வரைக்கும் கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈவெண்ட், ஸ்கூல் ஈவெண்ட் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நம்மளோட கோயம்பா மாவட்டத்தை சேர்ந்த 7 ஸ்டூடெண்ட்டும் இந்த மெடல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தியா கட்டால சில்வர் மெடலும், குமத்தியில் பிரான்ஸ் மெடலும், தென் வினுமித்ரா கட்டால கோல்டும், குமத்தியில் சில்வர் மெடல், தென் யுகா குமத்தியில் சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. தென் குகன் மெடல் சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. தென் பிரகன்யா சில்வர் அண்ட் பிரான்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகா சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. பல் மருத்துவமனையில் விநாயகருக்கு 250 கிலோ கொழுக்கட்டை வைத்து வழிபாடு செய்து லார்ஜஸ்ட் கொழுக்கட்டை என சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள சவிதா பல் மருத்துவக் கல்லூரியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மருத்துவமனை முகப்பில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு அலங்காரம் செய்திருந்தனர்.
இதில் ஒவ்வொரு விநாயகரும் மனிதர்களுக்கு பல் மருத்துவம் செய்வது போல் அமைக்கப்பட்டிருந்தது. பின்னர் இதன் நடுவே ஆறுமுகத்தில் முருகன் சிலை வைத்து வழிபாடு செய்தனர். இவ்விழாவிற்கு ரத்னகிரி சித்தர் பால முருகன் அடிமை கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தார். மேலும் பல் மருத்துவ விநாயகருக்கு 250 கிலோவில் கொழுக்கட்டை படைத்தனர். இந்நிகழ்வில் லார்ஜஸ்ட் கொழுக்கட்டை என உலக சாதனை புத்தகமான ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதற்கான சான்றுகள் சவிதா பல்கலைக்கழக வேந்தர் வீரையனிடம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பெரியாண்டவர் கோவிலில் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. மதுராந்தகம் அடுத்த முதுகரை கிராமத்தில் உள்ள பெரியாண்டவர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரித்தனர். பின்னர் கணபதி பூஜை, பூஜை நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித கலசங்கள் புறப்பட்டு கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து பெரியாண்டவரை தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் உள்ளூர்களிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோவிலில் தனியார் டிரான்ஸ்போர்ட் சார்பில் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு பேட்டரி கார் வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்ல நீதிமன்றம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் இலவச பேட்டரி கார்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி கார் வழங்கப்பட்டது. இதற்கு முறையான பூஜைகள் செய்து 35வது வாகனமாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி பைபாஸ் சாலையில் செல்லும் வாகனங்கள் மீது கல் வீசியவர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் காவல் நிலையத்திற்கு தஞ்சாவூர் விக்கிரவாண்டி பைபாஸில் அங்கு செல்லும் வாகனங்கள் மீது கல்லை கொண்டு எறிவதாக புகார் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று வலங்கைமான் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் ரோந்து பணியில் இருந்த காவலர்களும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் வலங்கைமான் பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார், விஜய், ராமன், எழிலரசன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவர்கள் தான் கல்லை கொண்டு செல்லும் வாகனங்கள் மீது எரிந்தவர்கள் என்று தெரிந்தவுடன் வலங்கைமான் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் 18 வயது உடையவர்கள் என்பதால் காவல்துறையினர் அவர்களது புகைப்படத்தை வெளியிட மறுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஆட்டோ டிரைவரை அடித்து உயிர் பறித்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வழக்கை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழர் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு அதே ஊரை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தங்கமலை என்பவர் நிர்வாணமான முறையில் அடித்து உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 5 பேர் உட்பட சிறுவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுவர்களிடம் தவறாக நடக்க முயன்றதால் 5 பேர் சேர்ந்து அடித்து கொலை செய்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் ஆண்டிப்பட்டியில் தமிழர் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கொலை செய்யப்பட்ட தங்கமலை என்பவரின் வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் திருட்டில் ஈடுபட்டதாகவும் இதனை தங்கமலை கண்டித்துள்ளதாகவும் இந்நிலையில் முன்பகையை மனதில் வைத்துக் கொண்டு தங்கமலையை கொலை செய்து உள்ளனர் என உறவினர்களும் தமிழர் தேசம் கட்சியினரும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரிய முறையில் விசாரணை செய்யாத காவல்துறையினரை கண்டித்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கூறியும் இந்த கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி கொலைக்கான உண்மை காரணத்தை கண்டறிந்தும் இதற்கு தூண்டுதலாக உள்ள நபர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். தெப்பம்பட்டிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான தங்கமலை என்பவர் நிர்வாணமான நிலையில ஒரு பள்ளி வளாகத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். அந்த வழக்கில் காவல்துறை ஒரு 2 தினங்கள் கழித்து பல்வேறு அழுத்தங்கள், கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று திரண்ட பிறகு பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு ஒரு 5 நபர்களை குற்றவாளியாக அடையாளம் காட்டுகிறார்கள். அந்த 5 நபர்களிலே 4 பேர் 17 வயது கூட பூர்த்தியாகாத இளம் சிறார்கள். அந்த 4 பேரும் இன்னொருவர் ஒரு 27 வயது இளைஞரும் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். இதோடு சேர்த்து அவர் ஓரின சேர்க்கைக்கு இந்த இளம் சிறார்களை அழைத்தார், அதனால்தான் கொலை செய்யப்பட்டார் என்று ஒரு இழிவை சுமத்துகிறார்கள். கடையநல்லூர் பகுதியில் காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உட்பட படுகாயம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் இடைக்கால் பகுதியை சேர்ந்தவர் நந்து. இவர் தனது குழந்தை மற்றும் குடும்பத்தினருடன் கடையநல்லூர் பகுதிக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் திரும்பியுள்ளார். இந்நிலையில் மங்களாபுரம் பகுதியில் ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் ஆட்டோ மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்நிலையில் ஆட்டோவில் 4 குழந்தைகள் மற்றும் 2 மூதாட்டி உட்பட மொத்தமாக 6 நபர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர்.
மேலும் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அருகே குபேர விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆம்பூர் அடுத்த மாதனூர் முத்துமாரியம்மன் நகரில் உள்ள குபேர விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் குருக்கள் கலசத்திற்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து யாக வேள்வி நடத்தினார். பின்னர் புனித நீரை தலைமீது சுமந்தபடி மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இதனையடுத்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குபேர கணபதிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் கோவிந்தா என்று கோஷங்கள் எழுப்பி விநாயகரை வழிபட்டனர். மேலும் மூலவர் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் செய்து தீபாராதனைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவின் நிகழ்வுகளை தற்போது காணலாம். திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் விநாயகர் சிலையை வழிபட்டு 10,000 பேருக்கு மேல் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர். பின்னர் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழக அரசு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை குலைக்க வேண்டும், விநாயகர் சிலை அமைக்கக்கூடாது என செயல்பட்டு வருகிறது. அதிக சிலை வைத்துவிட்டால் அந்த பகுதி காவல் அதிகாரிக்கு தண்டனை என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியானது திருப்பூர் மாவட்டத்தில் 5000 இடங்கள்ல விநாயகர் வச்சு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதுமே 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல விநாயகர் வழிபாடு நடந்து கொண்டிருக்க தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே சொன்னது போல வீடுகள்ல 15 லட்சம் வீடுகள்ல சின்ன சின்ன பிள்ளையார்கள்லாம் வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கமானது விநாயகர் சதுர்த்தியை ஊர்வலத்தை குலைக்கணும், விநாயகரை அதிகம் வைக்கக்கூடாது, எங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ வந்து ஒரு விநாயகரை குறைச்சுன்னா அவருக்கு பரிசு கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இது எங்கேயுமே உலகத்தில் இல்லாத ஒரு விஷயமா இந்த அரசாங்கம் அதிகாரியும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது ஒரு விநாயகரை அதிகம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. சென்னை மணலியில் கற்பக விநாயகர் குழுவினர் ஏற்பாட்டில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 18 அடி உயரத்தில் 4000 பித்தளை தாம்பூல தட்டை வைத்து 7 லட்சம் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட விநாயகர் சிலை உருவாக்கி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. விழா ஏற்பாட்டாளர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நீர்வளங்கள் மாசு ஏற்படாத வண்ணம் விநாயகர் சிலைகளை வடிவமைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவில் யானை பிரணாம்பிகைக்கு தேசிய இந்து திருக்கோவில் பவுண்டேஷனின் உளவார பணிக்குழு சார்பாக குமார், பாபு, சரவணன் என ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் செண்டை மேளம் மற்றும் வானவெடி முழங்க சீர்வரிசையுடன் விநாயகர் சதுர்த்தி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சங்ககிரி மலையடிவாரத்தில் உள்ள பாசவி மஹால் எதிரில் குஞ்சுமாரியம்மன் நண்பர்கள் குழு சார்பாக ராஜகணபதி விநாயகர் சிலை வைத்து சதுர்த்தி திருவிழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அனைத்து பகுதிகளிலும் 50க்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் பொதுமக்கள் விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் திண்டுக்கல் சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 75,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 9,405 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 75,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 82,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 130 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,30,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 360 புள்ளிகள் குறைந்து 80,424 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 92 புள்ளிகள் குறைந்து 24,620 புள்ளிகளில் வணிகமாகிறது.
மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. உலக நாடுகளில் 20 தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் என தெரிவித்த சீனா. திருப்பூரில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர். மத்திய அரசிடம் உடனடி நிவாரணம் வேண்டும் என கூறிய ஸ்டாலின். திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்று இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக அறிவித்த திமுக தலைமையகம். 8 ஆண்டுகளில் 11 தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டவர் என திமுகவினர் புகழாரம். இந்தியர்கள் திமிர் பிடித்தவர்கள் என தெரிவித்த வெள்ளை மாளிகையின் ஆலோசகர் பீட்டர் நவேரா. வரி விதிப்பால் அமெரிக்க வணிகம் வேலைவாய்ப்பு பெரும் இழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.